கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போது சங்கீதம் 91:8 சொல்லுது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் அப்படின்னு சொல்லுது. நிறைய ஒரு மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேன். ஆம்பிளிஃபை வெர்ஷன், NIV, CEV, நெக்ஸ்ட் நம்ம டேக்ஸ் பார்க்குறப்போ எல்லா மொழிபெயர்ப்புகளும் சொல்லக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன் கண்களால் மாத்திரம். எல்லா பதிப்புகளும் ஒரு விஷயத்தை நல்லா ஒத்துக்கிறது. விசுவாசி என்பவன், நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி என்பவன் ஒரு பார்வையாளர் மட்டுமே. துன்மார்க்கரின் பங்கிலே, அவனுடைய விதியிலே, அவனுடைய தீர்ப்பிலே ஒருபோதும் நாம் பங்கேற்பவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. பரிசு என்பதன் எபிரேய மொழி பெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஷிலுமா அப்படின்னு சொல்லு. ஷிலுமான வெகுமதி, திருப்பி செலுத்துதல் அவர்களுக்கு உரியது அப்படின்னு. சோ அந்த பங்குல நம்ம ஒருபோது என்ன பண்றது இல்லை அப்படின்னா பங்கு கொள்றது இல்லை. துன்மார்க்கருடைய பங்குல பங்கு கொள்றது இல்லை. கிறிஸ்துவனுடைய முடிக்கப்பட்ட வேலையில நம்ம பங்கு கொள்கிறவர்களா இருக்கும். நீதிமான்கள் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பிலே பங்கேற்பவர்கள் அவர்கள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. வசனத்திலே வேறுபாடு தெளிவாக உள்ளது. உன்னதமானவரின் மறைவான இடத்தில் வசிப்பவர்கள், வசனம் 1 வர, தீங்கினால் வாதையால் தீண்டப்படாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் துன்மார்க்கர்கள் தங்களுடைய தண்டனையை எதிர்கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது 1000 ஆண்டு மற்றும் நித்திய நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும். இட் இஸ் ஹோப் ஆஃப் மில்லனியல் அண்ட் இட்டர்னல். எஸ். சோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், விசுவாசிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் கடவுளுடைய நீதி துன்மார்க்கத்தின் மேல் வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய உடன்படிக்கையின் கிருபை வெளிப்படுத்தல் இவ்வாறாக கூறுகிறது, நியாயத்தின் கீழ் துன்மார்க்கர்கள் தண்டனையில் பங்கு பெறுகிறார்கள். அந்த பங்கில் கீழ்ப்படியாமல் போயிட்டா நம்மளும் ஒருவேளை அந்த பங்குல வந்துடும் போல மக்கள் பழைய ஏற்பாட்டிலே, பழைய உடன்படிக்கையிலே பயப்படுகிறார்கள். ஆனால் கிருபையின் கீழே முடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் வேலைக்கு உள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் சிலுவையில், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மீது நமது நியாயத்திற்கு கிறிஸ்து தாமே நமக்காக ஏற்றுக்கொண்டார். பழைய உடன்படிக்கையின் கீழ் துன்மார்க்கருக்கு விழுந்த அதே நியாயத்திற்கு கடவுளின் மக்கள் பயனவர். ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பு அவர்கள் கீழ்ப்படிதலை சார்ந்தே இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் உள்ள கிருபையின் புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசி என்றென்றும் நியாயத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 8:1 விதமாய் சொல்கிறது. ஆனபடினாலே கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நியாயத்திற்கு ஏற்கனவே இயேசுவின் மேலே விழுந்தது. எஸ். யோவான் 5:24 சொல்லுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிற மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அருள்நாதர் இயேசு நமக்காக ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார், முன்மொழிந்திருக்கிறார். நீங்கள் துன்மார்க்கர் என்று எண்ணப்படவில்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் கடவுளுடைய நீதி என்று எண்ணப்படுகிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:21 கூறுகிறது, அவர் பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். இதனாலே நாம் கடவுளின் நீதியாக மாறும். துன்மார்க்கரின் பரிசு வெகுமதி பிரிவினை மற்றும் அழிவு. ஆனால் விசுவாசியாகிய உங்களுக்கும் எனக்கும் வெகுமதி நித்திய பாதுகாப்பு, தயவு மற்றும் கிறிஸ்துவின் மகிமை என்பது. உலகின் மீது நியாயத்திற்கு வரும்போது கூட நீங்களும் நானும் கடவுளின் நீதிக்கு சாட்சியாய் நிற்போம். கடவுளின் சாட்சியாய் நாம் நிற்கிறோம். அதற்கு நாம் என்றும் பலியாக மாட்டோம். கிருபை நம்மை கோபத்திற்கு ஆளாக்காமல் நீதியின் சாட்சிகளாய் மாற்றுகிறது. கடவுள் பெயர்கள் இதுல ஒரு பேர் வெளிப்படுது, யெகோவா மேகன். யெகோவா மேகன் என்றால் கர்த்தர் என் கேடயம். எஸ், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கேடயம். மேகன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நமக்கு கேடயம், பாதுகாப்பானவர், அவர்களை மூடுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவின் கீழ் யெகோவா மேகன் நம் நியாயத்திற்கு ஒவ்வொரு புயலில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். யெகோவா மேகன் என்ன சொல்றாருன்னா, அவர் நம் கேடகமும் நம் அரணும் நம் கோட்டையுமா இருக்கிறார், அவர் பாதுகாக்கிறவா இருக்கிறார். நம்மள நியாயத்திற்கு என்ற புயலில் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு கண்மலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கடவுளுடைய தீர்க்க தரிசனம் இப்போ உங்களை நோக்கி வருதுங்க. என் அன்பான என் மகளே, உலகம் நியாயத்திற்கு கீழ் நடுங்கும் பொழுது நீ தொடப்பட மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவில் உங்களை பிரித்தெடுத்துள்ளேன். நீங்கள் காண்பீர்கள் ஆனால் துன்பப்பட மாட்டீர்கள். நீங்கள் சாட்சி கூறுவீர்கள் ஆனால் அழ மாட்டீர்கள். ஏனென்றால் நான் என் நீதியினாலே உங்களை மூடியிருக்கிறேன். என் மகிமை உங்கள் கேடயமாய் இருக்கும் என்று கர்த்தர் உங்கள் மேல் திருவள்ளுவர் பற்றுகிறார். தியான பிள்ளைகள் நம்ம என்ன மெடிடேஷன் பாய்ச்சலாம்? நான் துன்மார்க்கரின் தலைவிதியில்
ஒரு பார்வையாளராக மட்டுமே உள்ளேன், ஒருபோது பங்கேற்பாளராய் நான் அல்ல. நான் கிறிஸ்துவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். தீர்ப்பு என்னை கடந்து சென்று விடுகிறது. சிலுவையில் என் நியாயத்திற்கு நாளாக இருந்தது. இப்பொழுது கிருபையினால் ஆசீர்வாதத்தை மட்டுமே நான் நடக்கிறேன். நம்பிக்கை வாக்குமூலம் என்று நாம் விசுவாசியில் எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கையின் ஒப்புதல் வாக்குமூலம். நீங்க சொல்றீங்க, வாக்குமூலம் கொடுக்குறீங்க, நீங்க அறிக்கையிடுறீங்க. யாருன்னு இப்ப நம்ம சேர்ந்து அறிக்கைடுவோமா? கிறிஸ்துவில் நான் உன்னதமானவரின் மறைவில் மறைந்திருக்கிறேன். நியாய தீர்ப்பு என்னை தொட முடியாது. நான் என் கண்கள் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் வீழ்ச்சியை நான் காண்பேன். ஆனால் நான் ஒருபொழுதும் அவர்கள் தண்டனையில் பங்கு கொள்ள மாட்டேன். என் கேடயமான யெகோவா மேகன் அவர் நீதியில் என்னை மூடியுள்ளார். இயேசுவின் ரத்தம் நியாயத்தை விட என் மீது சிறந்த விஷயங்களை, சிறப்பான விஷயங்களை, நன்மையான விஷயங்களை என்னை நோக்கி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அறிக்கையில ஏறிக்கிறோம். சங்கீதம் 91:8 சொல்லுது, நீங்க பார்வையாளர்கள், நீங்கள் பங்கேற்பாளர் அல்ல. சோ நீ கோபாக்கினைக்குள்ள, நீங்க நியாயத்திற்குள்ள ஒருபோதும் பங்கேற்கிறது இல்லை. கிறிஸ்துவனுடைய முடிக்கப்பட்ட வேலையிலே நீங்கள் பங்காளர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய உடன் பங்காளராய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசிரியத்தை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு திருப்பியாக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கண்டிருக்கிறவர். God bless you. Be blessed.